குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை, சுப முகூர்த்த நாள். இன்றைக்கி வந்து சுப முகூர்த்த நாள் 20/1/2025 ஜனவரி மாதம் திங்கட்கிழமை, குரோதி வருடம் தை மாதம் 7ஆம் நாள். சஷ்டி திதி காலையில் 10:30 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு வந்து சப்தமி திதி, தியாஜிதம், சித்த யோகம், திஸ்ரோஷ்டகை, மதுரை ஸ்ரீ செல்லாத்தம்மன் உற்சவம் ஆரம்பம். சிம்மவாகனத்தில் பவனி, சங்கரங்கோயில் கோமதியம்மன் புஷ்பவாகனத்தில் பவனி தரிசனம். சுபமுகூர்த்தம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றில், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் ஒன்றில், கன்னியில் கேது, தனுசு, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. அரசியல். இன்றைய வரலாறு: நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 6:30 to 7:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நேரம் 9:30 to 10:30, மாலை 7:30 to 8:30. பரிகாரம் வந்து தயிர். ராகு காலம் வந்து 7:30 to 9, குளிகன் 1 to 3, யமகண்டம் 10 to 12. சந்திராஷ்டிரம் சதய நட்சத்திரத்துக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். இன்றைய ராசி பலன்: சூரிய உதயம் வந்து 6:38 தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்தமி திதி. இன்றைய ராசி பலன்: மேஷம் மகிழ்ச்சி, ரிஷபம் வெற்றி, மிதுனம் ஊக்கம், கடகம் ஆதரவு, சிம்மம் இன்பம், கன்னி அமைதி, துலாம் பெருமை, விருச்சிகம் சிக்கல், தனுசு இரக்கம், மகரம் நற்செயல், கும்பம் பொறுமை, மீனம் அன்பு. நாளைய விசேஷங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? நாளைய விசேஷங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு 1000 சப்தமி திதி. அதற்கு பிறகு அஷ்டமி. அஷ்டமினாவே மாலை நைட்டு தான். அஷ்டமி திதி வந்து காலபைரவருக்குரிய நாள். அறிவுடைமையின் மிகச்சிறந்த அடையாளம் அடக்கம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். வீரம் உடலின் ஆற்றல் அல்ல, உள்ளத்தின் பண்பு. தலை குளிச்சுட்டு வந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போது மறுபடியும் இதை செய்கிறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடும். நெட் ப்ராப்ளம் வந்துடும். இதே தான் சொல்கிறாங்க. அரிசி கஞ்சியுடன் சேர்த்து நீரை குடித்து வந்தால் வயிற்றுப்புண் குணமாகும். அரிசி கஞ்சியோடு சேர்த்து நீரை குடித்து வந்தால் வயிற்று புண் சேரும். இரத்த அழுத்தம் குறைய தினமும் குறைந்தபட்சம் 30 நிமிடங்கள் நடப்பது இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும். ஒரு 1/2 மணி நேரமாவது நடக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் காலையில் ஒரு இது கொடுத்துருந்தேன். வைகுண்ட ஏகாதசியினோட நிறைவு விழா வந்து உன்னிகிருஷ்ணன் அவர்கள் வந்து பாடிய பாடல் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதை நீங்களும் நான் இப்போ தான் முதல்ல கேட்குறேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் போட்டிருந்தேன். ஏரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்கநாதா, ஏன் மறந்தாய் ரங்கநாதா, ஏரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்கநாதா. தாய் மறந்தாலும் வான் பிறந்தாலும் நீ மறப்பாயோ என் ஸ்ரீரங்கநாதா. அவ்வளவு அழகான ஒரு இது. ஸ்ரீரங்கத்தினோட நிறைவு விழா ராப்பத்து 10 நாள் ஆகி இப்போ 10ஆம் நாள். அதனால் நான் அதுக்காக தான் அந்த ஃபோட்டோவை போட்டேன். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை, தை மாதம், தை திங்கள். திங்கள் வந்து 7ஆம் நாள், சஷ்டி திதி. விவாகம் இயற்பா சாற்று முறை பூர்வேத்தி கூறத்தாழ்வார். நாளைக்கு வந்து தனிய நாள், அஷ்டமி.
அதனால் வந்து இன்றைக்கி அவ்வளவு ஒரு நல்ல ஒரு இது. அதனால் வந்து நீங்கள் மறுபடியும் நான் எல்லாம் பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நெட் ப்ராப்ளம். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமைங்கிறதுனால சிவபெருமானுக்குரிய நாள். சிவபெருமானுக்கு போய் நீங்கள் இது வாங்கி கொடுத்துட்டு வாங்க, வில்வம் வாங்கி கொடுங்க. தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள். நடராஜ பத்து கருடப்பத்து. ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கருடப்பத்து. அதுக்கு பிறகு அனுமன் சாலிசாவை பாடுறது அவ்வளோ ஒரு நல்லது. ராம் ராம் ராம்னு சொன்னீங்கன்னாவே அவர் உங்கள் கூட இருப்பார். உடம்புக்கு எந்த நோய் நொடியும் வரையாது. ஆஞ்சநேய நாமாவளி. ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் மாருதி ராய ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் வாயுகுமார ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் அஞ்சனை புத்திரா ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஸ்ரீ ராமதூதா ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் மகானுபாவ ஜெய ஹனுமான். அரங்கநாத சுவாமியை வலம் வந்தாய் போற்றி. அரங்கநாத சுவாமியை வணங்கினாய் போற்றி. கனையாளி ஒப்புவித்தாய் போற்றி. உச்சி திலகமே கங்கையில் உச்சி திலகமே போற்றி. ராமதாசனே போற்றி. அனுமன் 108 போற்றிகள். அனுமனே போற்றி. அதுலனே போற்றி. அனிலன் குமாரா போற்றி. அஞ்சனை மைந்தா போற்றி. அஞ்சினை வென்றாய் போற்றி. அஞ்சிலே ஒன்றை தாவினாய் போற்றி. அரியணை தாங்கிய அனுமானே அஞ்சனா சிரிப்பில் உதித்தாய் போற்றி. அரக்கற்படையினை வென்றாய் போற்றி. அமிதா மாயா உருவனே போற்றி. அடக்கக்குமாரனே வென்றாய் போற்றி. ராமதூதனே போற்றி. ராமபாதமே போற்றி. ராமசேனையே போற்றி. அணுவாய் உச்சி திலகமே போற்றி. கங்கையில் நடந்தாய் போற்றி. சஞ்சீவி மலையினை எடுத்து வந்தாய் போற்றி. கண்டகி நதியில் நீராடினாய் போற்றி. சாலக்கிராமம் கொணர்ந்தாய் போற்றி. அரங்கநாத சுவாமியை வலம் வந்தாய் போற்றி. அரங்கநாத சுவாமியை வணங்கினாய் போற்றி. கனையாளி ஒப்புவித்தாய் போற்றி. சூடாமணியை பெற்று வந்தாய் போற்றி. பாலி நெடுந்தோள் வீரா போற்றி. கடுகையில் அமர்ந்தாய் போற்றி. இந்த மாதிரி அனுமனோட போற்றிகள் வந்து இவ்வளோ இருக்குது. நீங்களும் படிங்க, தினமும் படிங்க. சுக்ரீவன் நல்ல அமைச்சனே போற்றி. அதனால் இதை வந்து சீய திருவடியே போற்றி. சிரஞ்சீவி நீயே போற்றி. சீதாராம பக்தனே போற்றி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏதோ ஒரு தினமுமே ஒரு நடக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி டாக்டர் வந்து முட்டு வலிக்கு வடித்த சாதம் சாப்பிடுங்கங்கிறாங்க. முட்டு வலிக்கு வெயிட்டை குறைங்கங்கிறாங்க. முதல்ல போனவொடனே சொல்கிறது இதுதான், வெயிட்டை குறைங்க. வடித்த சாதம் சாப்பிடுங்க, இந்த முட்டு வலியே வராது. அதனால தான் எல்லார் வீட்லேயுமே ஓரளவுக்கு அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு வடித்தாவே போதும். எல்லார் வீட்லேயும் பொன்னி அரிசி தான். எந்த அரிசியாக இருந்தாலும் சரி 1 மணி நேரம் ஊற வச்சு வடித்தா நல்லாயிருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம். ஸ்ரீரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா என்னை ஏன் மறந்தாய் ரங்கநாதா. வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து தைப்பூசம். தைப்பூசத்துக்கு நான் ஏற்கனவே டேட் கொடுத்துருக்குறேன். தைப்பூசம் வந்து என்னன்னாக்கா ஆடி ஆவணி புரட்டாசி மார்கழி. தை வந்து தைப்பூசம் வந்து 29ஆம் தேதி. அதாவது தை 29 பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமை. தைப்பூசம் தை 29 பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமை தைப்பூசம். வடலூர் ஜோதி தரிசனம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து நமக்கு முருகப்பெருமானுக்கு உரிய இதுதான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்.